ஒவ்வொரு நாளும் ஃபோன ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்களா நீங்க? அப்போ தினமும் எவ்வளோ நேரம் தான் நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்க? என்னென்ன அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? இதனால எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாம, ஒருவேளை நீங்க இன்னொருத்தவங்க ஃபோன்ல செக் பண்ணணும் அப்டின்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி எவ்வளோ நேரம் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க அப்டின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மட்டும் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்றோம் அப்டின்னு தெரிஞ்சுக்காம, கடைசி 4 வாரம் அதாவது லாஸ்ட் மந்த் வரைக்கும் என்னன்னைக்கு எவ்வளோ நேரம் ஃபோன யூஸ் பண்ணீங்க? என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்டின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களோட ஃபோன் செட்டிங்ல டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்ட் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்க்கிளுக்கு சென்டராக பாருங்கள், டுடே அப்படின்னு போட்டு 3 hours 47 minutes காமிக்குதுங்களா? அதாவது இன்னைக்கு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட ஃபோனை 3 hours 47 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட ஃபோன் ஸ்க்ரீன் வந்து ஆனில் இருந்திருக்கு. இப்போ என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே யூடியூப்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட சர்க்கிளில் இன்றைக்கி எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிங்கன்றதை பார்த்துக்கலாம். ஸோ யூடியூப்னு போட்டு இந்த ப்ளூ கலரில் இவ்வளோ நேரம் காமிக்க பாருங்கள். அதாவது நான் யூஸ் பண்ண இந்த 3 hours 47 minutesல யூடியூப் மட்டும் நான் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி செட்டிங்ஸ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு அப்ளிகேஷன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், நோட்ஸ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஓரலாக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சர்க்கிள் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டேஷ்போர்டில் தான் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை, அதாவது மண்டே. ஸோ இங்கே பாரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது வந்து மண்டே, இது வந்து நேற்று சண்டே. இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதை இங்கே காமிக்குது. என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது யூடியூப்பை நான் 1 hour 90 minutes யூஸ் பண்ணியிருக்கேன், செட்டிங் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், இந்தந்த அப்ளிகேஷன் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி டேட்டா தான். ஒருவேளை நீங்கள் நேற்று டேட்டா பார்க்கணும், போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் டேட்டாலாம் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்குறதுன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து இன்றைக்கி நேற்று பார்க்கணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து சண்டே, அதாவது நேற்று. ஸோ அதேமாதிரி நம்ம நேற்று எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணணும், என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ போன வாரத்தில் நான் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணேன், இது போன வாரத்தில் சாட்டர்டே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரைடே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு முந்தின வாரம்னு லாஸ்ட் 1 மாதம் டேட்டா வரைக்கும் உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த டேட்டாலாம் பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. டைமை கரெக்டான வழியில் யூஸ் பண்ணிக்கோங்க.